துலாம் ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 முதல் 2029 வரை. துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 5இல் அமர்ந்து பஞ்சம சனியாக பலவிதமான யோசனைகளையும் குழப்பங்களையும் கொடுத்து வந்தார். தற்போது மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசிக்கு, அதாவது ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். துலாம் ராசிக்கு சனி பகவான் யோக காரகன் என்பதால் இந்த 6ஆம் இடத்து பெயர்ச்சி உங்களுக்கு பெரும் மாற்றங்களை உருவாக்கப் போகிறது. சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வரும்போது சனி திக்பலம் பெறுகிறார். அதாவது மறைவு ஸ்தானத்தில் சனி அமர்வது துலாம் ராசிக்கு விபரீத ராஜயோகத்தை போன்ற பலன்களை தரும். கடந்த காலத்தில் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் இனி உங்களைக் கண்டு வியக்கும் காலம் இது. போராட்டங்கள் மறைந்து வெற்றிகள் குவியும். இருந்த இடம் 5ஆம் வீடு, கும்பராசி. கடந்த 2.5 ஆண்டுகளாக பிள்ளைகளால் மனக்கவலை, பூர்வீக சொத்து சிக்கல் மற்றும் எடுத்த காரியங்களில் ஒருவித மந்த நிலை இருந்திருக்கும். போகும் இடம் 6ஆம் வீடு, மீனராசி. இது வெற்றி ஸ்தானம். இங்கே சனி அமர்வதால் உங்கள் ஆளுமை திறன் கூடும். எதிர்ப்புகளை தகர்த்தெறிந்து முன்னேறுவீர்கள். பார்க்கும் இடங்கள், அதன் பலன்கள். சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 8, 12 மற்றும் 3ஆம் இடங்களை பார்க்கிறார். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் பலம் கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த இன்சூரன்ஸ் அல்லது உயில் தொடர்பான பணம் கைக்கு வரும். 12ஆம் இடம் விரயஸ்தானம். சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது வீடு வாங்குவது, தொழில் முதலீடு செய்வது போன்ற நல்ல காரியங்களுக்கு பணம் செலவாகும். அந்நிய தேச தொடர்புகள் லாபம் தரும். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். உங்கள் தைரியம் பன்மடங்கு பெருகும். இளைய சகோதரர்களுடன் இருந்த மனஸ்தாபம் நீங்கி இணக்கம் ஏற்படும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு பெரும் திருப்புமுனை உண்டாகும். வயது வாரியான பலன்கள். 12 முதல் 21 வரை. போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டு மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பதக்கங்களும் பாராட்டுகளும் குவியும். கல்வியில் முதன்மை இடத்தை பிடிப்பீர்கள். 21 முதல் 25 வரை. வேலை தேடுபவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். அரசு தேர்வுகளில் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளது. 25 முதல் 30 வரை. காதல் கைகூடி திருமணத்தில் முடியும். சுயகாலில் நிற்கும் அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. 30 முதல் 45 வரை. உத்தியோகத்தில் நிர்வாக ரீதியான பெரிய பொறுப்புகள் தேடி வரும். பழைய கடன்கள் முற்றிலும் அடையும். வங்கி லோன்கள் எளிதாக கிடைக்கும். 45 முதல் 50 வரை. உடல்நிலையில் இருந்த மந்த நிலை மாறும். பிள்ளைகளின் உயர்கல்விக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியாகும். வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரும். 50 முதல் 60 வரை. சமுதாயத்தில் கௌரவம், அந்தஸ்து கூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும். பொது பலன்கள். வேலை மற்றும் தொழில். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கையோங்கும். உங்களை பிடிக்காதவர்கள் கூட உங்கள் திறமையை பாராட்டுவார்கள். உத்தியோக உயர்வு கூடிய இடமாற்றம் சாதகமாக அமையும். வியாபாரம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். போட்டிகளை சமாளித்து சந்தையில் உங்கள் முத்திரையை பதிப்பீர்கள். ஆரோக்கியம். 6இல் சனி அமர்வதால் தீராத நோய்கள் கூட கட்டுப்பாட்டுக்குள் வரும். பித்தப்பை அல்லது எலும்பு தொடர்பான சிறு உபாதைகள் வரலாம், ஆனால் விரைவில் குணமாகும். பொருளாதாரம். வருமானம் பல வழிகளில் வரும். ஷேர் மார்க்கெட் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். 5இல் இருந்த சனி நகர்வதால் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் சுலபமாக முடியும். சொந்த வீடு. 4ஆம் அதிபதி 6இல் மறைவது போல் தோன்றினாலும் துலாம் ராசிக்கு யோகர் என்பதால் கடன் பெற்று வீடு கட்டும் யோகம் அமோகமாக உள்ளது. கடன். இது கடனை தீர்க்கும் காலம். 6இல் சனி பகைவர்களை அழிப்பது போல உங்கள் கடன் சுமைகளையும் அழிப்பார். குடும்பம். கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவெளி குறையும். குடும்ப விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். பிரிந்திருந்த உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். பரிகாரங்கள் மற்றும் ஆலோசனைகள். நரசிம்மர் வழிபாடு. எதிர்ப்புகள் அகல நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு. உதவி.
ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது சனி பகவானை மகிழ்விக்கும். தர்மம். சனிக்கிழமைகளில் கருப்பு உளுந்து கலந்த உணவை தானம் செய்யலாம். துலாம் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியுடன் குரு பெயர்ச்சியும் இணையும்போது கோடீஸ்வர யோகம் அமையும் வாய்ப்பு உள்ளது. மேலும் பலன்கள் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.